இது வந்து ஆள் இல்லாமல் தோட்டங்களில் களை எடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மிஷின். 90 ஏக்கர் வரைக்கும் இந்த மிஷின் மட்டுமே தானே சார்ஜ் போட்டுட்டு தானே களை எடுத்துக்கிட்டே இருக்கும். தினமும் களை எடுக்கிறதுக்கும் என்னென்ன மரங்கள் அங்கே வேணும், என்னென்ன மரங்கள் வேண்டாம், எதெல்லாம் அது எடுக்கணும், எதெல்லாம் எடுக்கக்கூடாதுங்கிறத இந்த மிஷினுக்கு நாங்கள் ஃபுல்லாக டீச் பண்ணிவிடுவோம். இது ஒரு மனிதன் மாதிரியே நடந்து போகிற மாதிரி நடந்து போய்கிட்டு மேடு பள்ளங்களில் பள்ளம் தண்ணி இருக்கிற இடம், தண்ணி இல்லாத இடம், என்னென்ன கிராப் இருக்குது, வாழை இருந்ததுன்னா வாழைக்கு நடுவில், கொய்யா இருந்தால் கொய்யாக்கு நடுவில், எல்லா செடிக்கு நடுவுலையும் போய் அங்கே இருக்கிற களைகளை பிடுங்கி மண்ணோட மக்க வச்சு மண் வளத்தை பெருக்கும். களைக்கொல்லி அடிக்க வேண்டிய தேவையே இல்லாமல் இருக்கும். ஆட்கள் பற்றாக்குறை இருக்கக்கூடிய இந்த காலத்தில் 90 ஏக்கர் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மிஷின் மட்டுமே உபயோகப்படுத்தி அந்த இடத்த வளமான மண்ணாக்கி உரம் கம்மியாக உபயோகப்படுத்தி நல்ல மகசூல் எடுக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு இயந்திரம். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏரியா கவர் பண்ணுங்க? இது வந்து 4 மணி நேரத்தில் 2 ஏக்கர் கவர் பண்ணும். 4 மணி நேரம் சார்ஜ் போட்டால் 4 மணி நேரம் ஓடும். காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சா 10 மணிக்கு ஒரு முடிச்சுட்டு 10 to 2 மறுபடியும் சார்ஜ் போட்டுட்டு 2 to 6 மறுபடியும் ஒரு 2 ஓடும். ஸோ 4 மணி நேரத்தில் 4 நாள் 8 ஏக்கர் முடிச்சுடுவோம். ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, செலவு ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லி நம்ம அதிகபட்சமாக களைக்கொல்லி உபயோகப்படுத்துகிறோம். அது மனிதனுக்கும் கேடு, பூமிக்கும் கேடு, பயிர்களுக்கும் கேடு. இது உபயோகப்படுத்துறதுனால களைக்கொல்லி தேவைப்படாது. களைகளை வந்து உரமாக மாற்றக்கூடிய ஒரு இயந்திரமாக இது உபயோகப்படும். இந்த களையை வேரோடு அறுத்து வெட்டி மண்ணு கூட்ட கலந்து திருப்பி வச்சிடும். அப்போ என்ன ஆகும், மூடாக்கு மாதிரியும் இருக்கும், பூமி சூடாகாது. அந்த மக்கிற களை செடிகள் எல்லாம் உரமாக பாரும். அதனால ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் இது ஏறும். முன்னாடி மாதிரி 8 வருஷம் தொடர்ச்சியாக இயற்கை விவசாயம் பண்ணால் திரும்ப இடுபொருளே கொடுக்க வேண்டிய தேவையில்லாமல் அது மாதிரி மாறும். இது இப்போ தோராயமாக வந்து 5 லட்ச ரூபாய் ஆகுது. அவங்களுக்கு ஒரு 15 லட்ச ரூபாய் வருஷத்துக்கு மிச்சமாகும் இதை உபயோகப்படுத்துறதுனால. ஆமாம், நாங்கள் வந்து அந்த கஸ்டமைசேஷன் பண்ணிடுவோம். எப்படி நீங்கள் ஒரு கார் வாங்கினீங்கன்னா டிரைவிங் கற்றுட்டு போகிறீங்களோ, இதை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் உள்ள எல்லா வேலைகளும் நாங்கள் கற்றுக்கிட்டு எங்களுக்கு ஏற்கனவே உள்ள 7 தலைமுறை உள்ள விவசாய நாலேஜை யூஸ் பண்ணி இந்த மிஷினுக்கு நாங்கள் ஒரு விவசாயி மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுத்துருவோம். இந்த மிஷின் அது திரும்ப திரும்ப அதையே செஞ்சுட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து யாராவது வந்துட்டாங்க, திடீர்னு ஒரு மாடு உள்ளே வந்துருச்சுன்னா கூட இது தானாக நின்றுக்கும். அவங்க போன பிறகு தான் வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். அங்கே ஒரு இடத்துல ஏதாவது வேலை நடந்துக்கிட்டு தேங்காய் பறிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்த இன்னைக்கு விட்டுட்டு திரும்ப அவங்க போன பிறகு மறுநாள்னு வந்து அதை பார்த்துட்டு அந்த இடத்துல அது வேலையை செஞ்சிடும். நுண்ணறிவோட ஒரு இயந்திரம் தானா திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யும். இருக்கு 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 இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாலேஜும் இந்த மிஷினில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். ஒரு விவசாயிக்கு எல்லா இயந்திரமயமாக்களோட பலனையும் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக தயார் பண்ணியிருக்கோம். ஆமா, அதாவது அந்த உங்க தோட்டத்தில் உள்ள எல்லா வேலைகளையும் இதுக்கு சொல்லி கொடுத்துட்டு சார்ஜிங் லொகேஷன்ஸ்ல சார்ஜர் வச்சிருவோம். இதுவே போய் சார்ஜ் ஆயிடும். அதுல சார்ஜ் குறைஞ்சோன்னா திரும்ப வந்து அதுவே சார்ஜ் பண்ணிக்கும். ஸோ அடுத்தவங்களுடைய உதவி இதுக்கு தேவையில்லை. தானா பின்னு கொடுத்துவாங்க. அது தானா போய் லொக்கேட் ஆகும். லொக்கேட் ஆகிறதுல சார்ஜர் வந்து கனெக்ட் ஆகிடும்.